எஸ் கம் இன். பையா நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. கிளம்பு. டென்ஷன் ஆகாதீங்க பையா, இன்டர்வியூக்கு வந்துக்குது. எந்த இன்டர்வியூ பையா? நம்ம ஆபீஸ் பை தேவைப்படுது. இந்த போன் பிஸ்னஸ்ல ரேட் ஏறுது, நம்மளுக்கு வேலை கிடையாது. அதை சைட்ல வச்சுட்டு இதை மெயின் ஆக்கலான்னு இருக்கேன். பரவாயில்லையே, நல்ல ஐடியா தான். ஆக்சுவலி கரெக்ட் தான். அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிரச்சனை தான்டா. நானும் அப்கமிங் லிஸ்ட் போட்டிருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்குது. அடுத்த மாதம் என்ன ஃபோன் வரப்போகுதுன்னு. வியூஸ் வேற வேணும். இப்போ உங்களுக்கு வியூஸ் வேணும், வீடியோ போடணும், இத்தனை ஏன்னா கரெக்டு. என் கையில் இந்த அப்கமிங் ஃபோன்ஸோட லிஸ்ட் இருக்கு. நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்ல, அதனால இந்த லிஸ்ட் என்கிட்ட எல்லா மாதமும் வரும். எனக்கு விடுறா. உங்களுக்கு வியூஸ் வேணும், எனக்கு வேலை வேணும். ஓகே, அப்போது இது வேணும்னா எனக்கு அது வேணும். எனக்கு வியூஸ் வேணும், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வேறு லான்ச் ஆக மாட்டேங்குது. அப்கமிங் வருமானு தெரியல. யூஸ் பண்ணிக்கலாம். சரி, டீல் தானே? டீல். ஸோ ஃபர்ஸ்ட் 10,000 கீழே மாதவ் சேட்டோட கம்பெனி AI Plus அவங்க ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. நோவா 2ன்ற ஃபோன். என்னடா புதுசா இருக்கு AI Plus அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாதவ் சேட் ரியல்மில இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆனரை கொண்டு வந்தார் இந்தியாவுக்கு. அதையும் முடிச்சுட்டு இப்போ AI Plus புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. நாங்க சைனீஸ் கம்பெனி மாதிரிலாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கொண்டு வராங்க. அந்த ஃபோன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.75 inch 1.5K IPS ஸ்கிரீன், அதுல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா யூனிசாக்கோட TA200 சிப்செட் வர போகுது. இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியல, பட் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் போறோம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 6 இல்லனா 8GB வேரியன்ட் இருக்க போது வித் 128GB ஸ்டோரேஜ். அதுல வந்து LPDDR4X RAM டைப் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுக்க போறாங்க. அப்புறம் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 5 மெகாபிக்சல் செல்ஃபி, ஒரு 6000 mAh பேட்டரி, IP54 ரேட்டிங், Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ். இந்த மாதிரி புது கம்பெனிலாம் வரும்போது இவங்க Android 16லாம் கொடுக்கறதே இல்ல, Android 15 தான் கொடுக்க போறாங்களாமா. அதுலயும் எத்தனை அப்டேட்லாம் கொடுப்பாங்க, Android 16 அப்டேட் வருமா வராதான்னு கூட எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. எனிவே இது வந்து மிட் ஏப்ரல்ல வரப்போகுது. அண்டர் 10,000 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பேட்டரி அண்ட் டிஸ்ப்ளே ஓரளவு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. லெட்ஸ் see. செகண்ட் ஃபோன் வந்து மோட்டோட ஃபோன் ஒன்று வரப்போகுது. மோட்டோ G67 அண்டர் 20,000 rupees. ஸோ இந்த ஃபோன்ல உங்களுக்கு ஒரு 6.78 inch எக்ஸ்ட்ரீம் AMOLED டிஸ்ப்ளே வித் 5000 nits பிரைட்னஸ் வரப்போதாமா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், கார்னிங் உலகில் 7 எல்லாமே இருக்க போகுது. பட் சிப்செட் என்னன்னு கேட்டீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 6300 ஆமா. எனிவே இந்த ஃபோன்ல வந்து 8 இல்லனா 12GB வித் 128GB ஸ்டோரேஜ் கொடுக்க போறாங்க வித் LPDDR4X RAM டைப் அண்ட் மேபி UFS 2.2 ஸ்டோரேஜ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கேமராக்கு 50MP Sony Letia 600 சென்சரும், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்க. அண்ட் 5200 mAh பேட்டரி, 30 வாட் சார்ஜிங் ஸ்பீட், IP64 ரேட்டிங், Android 16 அவுட் ஆஃப் தி பாக்ஸ், Hello UI ஓட வித் 3 OS அப்டேட்ஸ் அப்படின்னு Motorola ப்ராமிஸ் பண்றாங்க. See, இந்த ஃபோன் அண்டர் 20,000 வந்துச்சுன்னா அப்ப பிரச்சனை வந்து இதோட சிப்செட்டா தான் இருக்கும், Dimensity 6300. ஏன்னா அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுக்காது. பட் கேமரா நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கு ஆக்சுவலி. சோ ஒரு கிட்டத்தட்ட 16-17,000 ரூபீஸ்க்கு வந்துச்சுன்னா இது ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராபோசிஷனா இருக்கும். பட் லெட்ஸ் see. அடுத்து அண்டர் 20,000 ரூபீஸ் ரியல்மியோட Realme 16 வர போகுதுங்க. Realme 16ல 6.57 inch 1.5K 120 Hz AMOLED டிஸ்ப்ளே ஆமா, 1.5K ரெசல்யூஷன், அப்புறம் 4500 nits பீக் பிரைட்னஸ் இருக்க போகுது. அண்ட் மீடியாடெக்கோட Dimensity 6400 மேக்ஸ் சிப்செட்டோட வரப்போதாமா. சோ இந்த சிப்செட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணனும்னு டெஸ்ட் பண்ணி கண்டிப்பா பார்க்க தான் போறோம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா LPDDR4X RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொண்டு வர போகுது. 828GB 256GB இருக்க போகுது ஸ்டோரேஜ் ஆப்ஷன். 8GB 12GB RAM வேரியன்ட்டும் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்க போகுது. இந்த போன்ல 50MP பிரைமரி கேமரா, 2MP டெப்த் கேமரா இருக்க போதாமா, அது கூட and 50MP செல்ஃபி கேமரா. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, போன மாசம் Realme சொன்னாங்க இந்த போன்ல வந்து பின்னாடி ஒரு மிரர் கொடுக்க போறாங்களாமா. இன்ட்ரெஸ்டிங். பிக்சலா கம்மியாயிட்டே போகுது, ஆனா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போனை டெஸ்ட் பண்ற ஒரு ஃபீலிங் வரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 7000 mAh பேட்டரியும், 60 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ், IP69 ரேட்டிங், Android 16 அவுட் ஆஃப் தி பாக்ஸ், Realme OS 7 with 3 years of OS updates. எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல், செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்ல வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் 20,000. இது அண்டர் 20,000 வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்கான போனா இருக்கும். அடுத்து அண்டர் 25,000 ரூபீஸ் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆவலா காத்து கொண்டு இருக்கிற ஒரு போன் எது தெரியுமா? Vivo T5 காக. இந்த போன்ல 6.67 inch 1.5K 120 Hz AMOLED டிஸ்ப்ளே இருக்க போகுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Dimensity 7400 சிப்செட் கொடுக்க போறாங்க. 8 இல்லனா 12GB LPDDR4X RAM டைப்பும், 128GB இல்லனா 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்க போறாங்க. அப்புறம் 200 மெகாபிக்சல் கேமரா ஃபர்ஸ்ட் டைம் T சீரிஸ்ல கொண்டு வர போறாங்க Vivo. That will be interesting. பிளஸ் அது கூட வந்து 2MP டெப்த் கேமரா இருக்க போகுது. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 7000 mAh பேட்டரியும், 90 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ், Android 16 அவுட் ஆஃப் தி பாக்ஸ், Origin OS 6. இதுல கண்டிப்பா வந்து Vivo அட்லீஸ்ட் 3 இல்லனா 4 years அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணதா போறாங்க. சோ அண்டர் 25,000
$55,000 இந்த ஃபோன் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் லுக்கிங் வெரி எக்ஸைட்டிங், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இந்த Vivo T5 நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனா தெரியுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிரைஸ் ஏறுது, ஸ்பெக்ஸ் குறையுது, எல்லாம் நடக்குதுங்க, என்ன சொல்றது. அடுத்தது 40,000 கீழே OnePlus Nord 6 வரப்போகுதுங்க. என்னது 40,000 கீழே? ஆமாங்க, பிரைஸ் கூட தான் போகுது. Nord 5 வரும்போதே கிட்டத்தட்ட 32,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ கண்டிப்பா அவங்க பிரைஸ் ஏத்த தான் போறாங்க. பட் பிரைஸ் ஏத்துனா அப்கிரேட் இருந்தா இட்ஸ் ஓகே. சோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 6.78 inch 1.5K 165 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்களாமா. இந்த வருஷம் எல்லா OnePlus போன்லயும் 165 Hz கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் OnePlus. அப்புறம் Snapdragon 8s Gen 4 வரப்போகுது. சோ கண்டிப்பா கம்பேர்ட் டு 8s Gen 3 லாஸ்ட் இயர் கம்பேரிசன்ல 8s Gen 4ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சோ இது அண்டர் 40 தான் வருங்க கண்டிப்பா. ஏன்னா OnePlus 15R ஆல்ரெடி above 40 இருக்கு. சோ இது அண்டர் 40 தான் வரும். சோ இன்ட்ரெஸ்டிங். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா LPDDR5X RAM டைப்பும் UFS மேபி UFS 4 ஸ்டோரேஜ் இல்லனா UFS 3.0 ஸ்டோரேஜ் இருந்தாலும் இருக்கலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ். அடுத்து 50MP பிரைமரி கேமரா, 8MP அல்ட்ரா வைட், அவ்வளவுதான். 32MP செல்ஃபி கேமரா, 9000 mAh பேட்டரி இல்லனா 8500 mAh பேட்டரி with 100W சார்ஜிங் ஸ்பீட்ஸ், Android 16 out of the box, Oxygen OS 16, IP68 and IP69 ரேட்டிங் ரெண்டுமே கிடைக்க போகுது. ஆக்சுவலி இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நாங்க தமிழ்ல போட்டிருக்கோம் ஆல்ரெடி. சேனல்ல இருந்து இந்த டர்போ ஃபோன் OnePlus டர்போ ஃபோனை இம்போர்ட் பண்ணி அதை வந்து நாங்க அன்பாக்ஸ் பண்ணோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க, எங்க வீடியோல வந்துரும். இது கன்ஃபர்ம்ட் லான்ச்சுங்க பை தி வே, Nord 6. ஆமா, மத்த ஃபோன்ஸ்லாம் இது வரைக்கும் கன்ஃபர்ம் கிடையாது. அடுத்தது விவோட V70 FE வரப்போதாமா அண்டர் 40,000 rupees. என்னது இந்த வருஷம் டிஃபரெண்டா இருக்கு. V70 வந்தது, V70 Elite கொண்டு வந்தாங்க, ப்ரோ கிடையாது. FE வரப்போதாமா. இன்னும் சாம்சங்கோட ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்களா விவோ. சோ இந்த ஃபோன்ல நீங்க பாத்தீங்கன்னா 6.83 inch 1.5K 120 Hz flat AMOLED display with 1900 nits HBM brightness கொடுக்க போறாங்க. மீடியாடெக் கூட Dimensity 7360 turbo chipset இருக்க போகுது. இது என்ன சிப்செட்டோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ நோ ஐடியா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா LPDDR5X Ultra RAM type கொடுக்க போறாங்களாமா with UFS 3.1 storage. என்னங்க நியாயம் இது, உலகமே சுத்துது. LPDDR5X Ultra கொடுத்தா UFS 4.0 தான கொடுப்பாங்க. அது ஏன் UFS 3.1? what is happening? Anyway, இந்த ஃபோன்லயும் உங்களுக்கு 200 megapixel primary camera, 8 megapixel ultra wide, 32 megapixel selfie camera, 7000 mAh battery, 90W charging speeds, Android 16 with Origin OS 6 out of the box and IP69 rating கண்டிப்பா வரப்போகுது. சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனா தெரியுது. பட் இந்த 7360 turbo எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னு தெரியல. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அப்புறம் இந்த 40-50,000 ரேஞ்ச்ல அந்த மாதர் சைடோட புது கம்பெனி இருக்குல்ல AI Plus, அவங்க ஒரு ஃபிளிப் ஃபோனை கொண்டு வர போறாங்களாமா. இந்த ஃபிளிப் ஃபோன் பத்தி நான் அதிகமா பேச விரும்பல. ஏன்னா ஸ்பெக்ஸ் கொஞ்சம் பாருங்களேன், ரொம்ப ஆவரேஜா இருக்குங்க. இதெல்லாம் 40-50,000 வாங்கினா யார் வாங்க போறாங்க? என்ன ஸ்ட்ராட்டஜினே புரியல. என்ன ஸ்ட்ராட்டஜியோட வராங்க மாதர் சைட்டு? யாரு ஃபிளிப் ஃபோன் 50,000 ரூபாய்க்கு 40-50,000 ரூபாய்க்கு AI Plus என்ற கம்பெனில இருந்து வாங்குவாங்க தெரியலங்க எனக்கு. எனிவே ஃபைனலி விவோட X300 FE வரப்போகுது கூடி சீக்கிரம். I was waiting for this phone under 60,000 rupees. மிட் ஏப்ரல் லேட் ஏப்ரல்ல வந்தா வரலாம், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இந்த ஃபோன்ல வந்து ஆஃப் கோர்ஸ் ஒரு காம்பாக்டான குட்டியான கியூட்டான 6.31 inch 120 Hz AMOLED display with 5000 nits peak brightness கொடுக்க போறாங்க. Snapdragon 8 Gen 5 இருக்க போதுங்க. எஸ், OnePlus 15R, iQOO 15R இருக்க சிப்செட் அதே சிப்செட் தான் இதுலயும் கொடுக்க போறாங்க. LPDDR5X RAM type இருக்க போது, UFS 4.1 storage கொடுக்க போறாங்க. ஆஃப் கோர்ஸ் ப்ராப்பர் ட்ரிபிள் கேமரா செட்டப் with 50MP primary, 8MP ultra wide, 50MP 3x telephoto இருக்க போது, 50MP selfie camera கொடுக்க போறாங்க, 6500 mAh battery with 90W wired charging speeds and 40W wireless charging speed கொண்டு வர போறாங்களாமா இந்த வருஷம். And Android 16 with Origin OS 6 out of the box. By the way, இந்த phone already Chinaல launch ஆயிருக்கு and பார்க்கிறதுக்கு கொஞ்சம் iPhone Air மாதிரி இல்ல. Alright, so இதாங்க upcoming phones of April 2026. எந்த ஃபோனுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech.